ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற சிஎஸ்எஸில் ஃப்ளோட்டு. ஸோ ஃப்ளோட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர் வெப்சைட் இருக்குது. இப்போ தினத்தந்தி அப்படின்னா தந்தின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேப்பரில் ஹார்ட் காப்பியில் கிடைக்கிற அந்த கண்டென்ட்டு சாஃப்ட் காப்பியில் ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அப்போது அந்த நியூஸ் பேப்பரில் இமேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? முதல்ல இப்போ நியூஸ் பேப்பர் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா? யார் நியூஸ் பேப்பரையும் நான் பார்த்ததே இல்லை, கையில் வாங்கி அதை படித்ததே இல்லை அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? அப்போ எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா காலமாக இருக்குமா? காலம்னா ஒரு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆர்டிக்கிளுக்கும் அடுத்த ஆர்டிக்கிளுக்கும் இடையில. பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் சொல்கிறது உனக்கு புரியணும் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் தான் புரியும். ஸோ காலம் அப்படின்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் 4 காலமாக பிரிச்சுருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து 4 காலமாக பிரிச்சுருப்பாங்க. அந்த 4 காலம்லேயும் ஒவ்வொரு பார்ட்லேயும் தனித்தனியாக நியூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ வெறும் நியூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்காது, அதில் நெசசரி இமேஜஸ், ஸோ தேவைப்படுற இமேஜஸை அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உளுந்தூர்பேட்டையில் ஒரு டேங்கர் லாரி அப்ஸ்காண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அப்ஸ்காண்டான லாரியை ஃபோட்டோ எடுத்து அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயோ இல்லை கீழேயோ அதோடைய நியூஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இமேஜஸை அப்படியே டாப்பில் போட்டுட்டு கீழே டைப் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அலைன் பண்ணிவிட்டு அந்த எம்டி ஸ்பேஸில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம அதுதான் பண்ண போகிறோம். இங்கே இந்த ஃப்ளோட்டில் நம்ம பண்ண போகிறது அந்த இமேஜோட பொசிஷனை நமக்கு தேவையான இடத்துல அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது லெஃப்ட் சைடு அரேஞ்ச் பண்ணுமா, ரைட் சைடு அரேஞ்ச் பண்ணுமா, டாப்பில் பண்ணுமா, பாட்டமில் பண்ணுமா? ஆக்சுவலி டாப்பு பாட்டம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு, அதுதான் வந்து சரியான ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ அந்த இமேஜோட லே அவுட் இங்கே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி இங்கே தெரியுதா, அந்த ஒரு கட்டம் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் இமேஜ். ஸோ லெஃப்ட் சைடு இமேஜ் இருந்ததுன்னா ரைட் சைடு டெக்ஸ்ட் இருக்கும், ரைட் சைடு இமேஜ் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டு. சிஎஸ்எஸில் ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 டைப்பு அந்த வேல்யூ இருக்குது. ஸோ நன்னு கொடுத்தா இமேஜ் வந்து எந்த பொசிஷன்லேயும் போய் சேராது, அதில் ஒரிஜினல் பொசிஷன் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அங்கேயே இருக்கும். லெஃப்ட்டுன்னு கொடுத்தோம்னா இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு போயிடும், கண்டென்ட் ரைட் சைடு வந்துடும். அதே மாதிரி ரைட்டு கொடுத்தோம்னா இமேஜ் ரைட் சைடு போயிடும், கண்டென்ட்டு லெஃப்ட் சைடு வந்துடும். இந்த இன்ஷியல் இன்னெரிட்டு இது ரெண்டும் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வந்து பழைய வெர்ஷனில் இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ரெண்டையும் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம யூஸ் பண்ண போகிறது இது 3 தான், நன்னு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ரைட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே பாரு இமேஜ். இப்போ நம்ம செலக்டரில் இமேஜ் கொடுத்துருக்கோமா, நான் இதை ப்ரோக்ராம்லேயே காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ முதல்ல டாக் டைப் HTML5 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், HTML4. அப்புறம் ஹெட்டுக்குள்ளே நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஸ்டைல். ஸோ ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்டைல் தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோட்டோட டைரக்ஷனை ரைட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ ஃப்ளோட்டு ரைட்டு. ஸோ அது எதை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோட் பண்ண வேண்டிய அந்த செலக்டர் இமேஜ். ஸோ இமேஜ்னு எங்கே நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த இமேஜ் டேகில் உள்ள இமேஜை ரைட் சைடு மூவ் பண்ணணும். ரைட் சைடு ஃப்ளோட்டு ப்ராப்பர்ட்டி மூலிமா ரைட் சைடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்கிற எம்டி ஸ்பேஸில் நம்ம பேராகிராஃபில் கொடுத்த கண்டென்ட்டு ஆட் ஆகணும். அவ்வளோதான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டைலை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ பாடி டேக்குள்ளே ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணுற பேராகிராஃப் கடைசியில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த பேராகிராஃபுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் தனியாக இமேஜை தனியாக பேராகிராஃப் தனியாக பண்ணிங்கன்னா அது அரேஞ்ச் ஆகாது. பேராகிராஃப் கண்டென்ட்டுக்குள்ளே தான்
இமேஜுங்கிற அந்த டேக் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம், போல்டில் ஒரு கண்டென்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த பேராகிராஃப் கண்டென்ட்டை போல்டில் மாற்றிருக்கோம். ஸோ அஷ்யூரைட் அப்படிங்கிறது இப்போ நம்ம எழுத போகிற ஆர்டிக்கிளோட டைட்டில். ஓகேவா? அது போல்டில் கொடுத்தாச்சு. ஸோ இமேஜ் ஆட் பண்ண நமக்கு தெரியும். ஸோ சோர்ஸுக்குள்ளே அந்த இமேஜோட நேமு, ஏஎல்டினா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு. ஸோ இமேஜ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா ஆல்டர்னேட்டாக அஷ்யூரைட் அப்படிங்கிற அந்த நேம் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. ஸோ நிறைய இமேஜ் நம்மள்கிட்ட இருக்கும். ஸோ இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோ, நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா நமக்கு சரியாக அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டும் இமேஜும் ஒரே அளவாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், இதை திரும்ப திரும்ப ஒரு 3 தடவை இதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், 4-5 தடவை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நியூஸ் பேப்பரில் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆன்லைன் நியூஸ் பேப்பர், ஆன்லைன் மேகசின்ஸ் இப்படி தான் ஒரு இமேஜை பேஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம விக்கிபீடியா வெப்சைட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ விக்கிபீடியா வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். அதுலேயும் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விக்கிபீடியாவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், தோனியை பற்றி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துருக்குதா, தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், சேம் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ளோட் எந்த பக்கம் இருக்குது? ஃப்ளோட்டு ரைட் சைடு இருக்குது. ஓகேவா? லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அதனுடைய டீட்டெயில் இருக்கா? ஸோ இதே மாதிரி நிறைய வெப்சைட்டில் இங்கேயும் பாரு, இங்கேயும் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலே நீங்கள் போயிட்டு இங்கே ரைட்டு கொடுத்து பார்த்தோமா, இதை அப்படியே லெஃப்ட்டுன்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இது முடிச்சாச்சா? டைப் பண்ணணுமா? டைப் பண்ணணும்.